ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனவெ எழுத்துக்கள் பார்க்கலாம். தமிழ்ல வந்து இலக்கணம் பகுதி ஆல வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இணை எழுத்துக்கள் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம புக்ல குடுத்துருக்க டேட்டாவே போதும் நமக்கு. அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே, உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். பார்க்கலாம் வாங்க. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். அதாச்சு 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் ஆகும். அதாச்சு 6 வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? கசட, தப்பற இதுதான் வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்றோம். ஸோ அந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. ஸோ மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஞெனன, நமன இதுதான் வந்து மெல்லின எழுத்துக்கள். ஸோ அந்த கசட, தப்பறக்கு இணை எழுத்து என்னது? ஞெனன, நமன அப்படின்றது சொல்றாங்க. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் இதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல என்ன வரும் அப்படின்னா வல்லின எழுத்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கு, இக்கு அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இஞ்சு வந்தா இச்சு வரும், இன்னு வந்தா இட்டு வரும், ஸோ இந்து வந்தா இத்து வரும், இம்மு வந்தா இப்பு, இன்னு வந்தா இரு. ஸோ திங்கள் அப்படின்றத பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெல்லின எழுத்துக்கள் பக்கத்துல என்ன வந்திருக்கு பாருங்க, வல்லின எழுத்துக்கள் தான் வரும். ஸோ ஞாக்கு பக்கத்துல திங்கள் இருக்கு இல்லையா, ஞாக்கு பக்கத்துல கா வந்திருக்கு, ஞாக்கு பக்கத்துல சா வந்திருக்கு. இதுதான் வந்து அந்த கான்செப்ட். புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் இடையின எழுத்துக்கள் ஆறும் எரல, வழல அப்படின்றது ஒரே இனம் தான். அதுக்கு வந்து எந்த ஒரு இன எழுத்துமே வந்து கிடையாது அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். உயிர் எழுத்து பொறுத்த வரைக்கும் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இப்ப ஆ இருக்குன்னா ஆ அப்படின்றது இணை எழுத்து. இதே ஈ இருக்குன்னா இ அப்படின்றது இணை எழுத்து. குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து. குறில் எழுத்து ஐக்கு வந்து குறில் நெடில் இருக்கா? இல்ல, ஒரே ஐ தான். ஸோ அதுக்கு வந்து இணை எழுத்து என்ன அப்படின்னா ஈ வரும். அந்த சவுண்ட் பேஸ் பண்ணி இனமா எது இருக்கோ அதை வச்சிருக்காங்க. ஐ அப்படி சொல்லும்போது ஈ வருதா? அது அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். அவ் இருக்கு. ஸோ அவுக்கு வந்து அவ் அப்படின்றது 2 இல்ல. அதனால அவுக்கு அதுக்கு இனமான ஊ அப்படின்றது இணை எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது அப்படின்றாங்க. அளபெடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வந்து வரும். சொல்லுல வந்து உயிர் எழுத்துக்கள் 2 சேர்ந்து வந்து எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை வரும்போது ஆ ஆ இ அப்படின்ற எதுவுமே ஒரு வார்த்தை வந்திருக்கான்னா கிடையாது, வராது. ஏன்னா அந்த மாதிரி வரக்கூடாது. அளபெடையில மட்டும் என்ன வரும்? நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓ ஓதல், தூவும், தழி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல ஓ ஓதல் 2 உயிர் எழுத்துக்கள் என்ன வருது? ஒன்னா வந்து சேர்ந்து வந்து வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்துக்கு மட்டும் வந்து இணை எழுத்துக்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து உண்டா அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி நாம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க பாருங்க. மஞ்சள் அதுக்கு இணை எழுத்து இருக்கா? வந்திருக்கு. இந்துக்கு இத்து, வந்தான் வந்திருக்கு. கண்ணில் அப்படின்றதுல பாருங்க இணை எழுத்து வரல. ஸோ மெல்லினத்துக்கு இடையான இணை எழுத்தினது வல்லினம். ஸோ கண்ணில் தான் ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் இ. செகண்ட், தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இதுல வென்றான்றத பாருங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இன்னுக்கு பக்கத்துல என்ன வரும்? ரகரம், அதாச்சு வல்லின ரகர வரணும். ஸோ ரா வரணும். இங்க ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பானது. அது வந்து வட்டமிட்டுக்கோங்க. பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. தென்றல் 3 சுழினா கொடுத்துருக்காங்க பாருங்க. அது தப்பு இல்லையா? ஸோ 2 சுழினா தென்றல் அப்படின்றது வரும். கண்டம் அப்படின்றது 3 சுழினா வரணும். இங்க 2 சுழினா கொடுத்துருக்காங்க. நன்றி பாருங்க. எந்தரா வந்திருக்கு பாருங்க, ரகரம். இந்தரா வந்திருக்கு. அதுக்கு வந்து நமக்கு ரகரம், பெரிய ரகரம் வந்து வரணும். மண்டபம் பாருங்க 3 சுழினான்றது வந்து இதுல வரணும். நெக்ஸ்ட் இது படித்து சுவைக்க அப்படின்றது குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்ற குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பழமொழி 400 கொடுத்துருக்காங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி 400 இது கொடுத்து இருக்காங்க.
இதையும் நம்ம பார்த்துப்போம். எதுக்காக விடணும்? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொற்றொடர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் கவிதை படிக்கிறார், எழுதுகிறார். மாணவன் பாடம் படிக்கிறார் அப்படின்ற மாரி நம்ம போட வேண்டியது வரும். இங்க பாருங்க, இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. காமராசர் பிறந்த நாள் வந்து எவ்வாறு கொண்டாடுறோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கல்வி வளர்ச்சி நாள். அதே மாரி டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்னவா கொண்டாடுறோம்? ஆசிரியர் நாளா வந்து கொண்டாடுறோம். அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் என்னவா கொண்டாடுறோம்? மாணவர் நாளா கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த நாள தேசிய இளைஞர் நாளா கொண்டாடுவோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் அவர்கள் என்ன நாளா கொண்டாடுறோம்? குழந்தைகள் நாளா வந்து கொண்டாடுறோம். இங்க பாருங்க, இணை எழுத்துக்கள் குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன இணை எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. கங்கை அப்படின்றது கரெக்ட்டா வருது. அதே மாரியே வண்டு அப்படின்றது வரும். மண்டபம், மங்கை இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். அதே மாரி வெந்தயம், தந்தம் ஏன்னா, அதுக்கு இணையான இணை எழுத்துக்கள் வந்திருக்கு. பஞ்சு, அப்புறம் மஞ்சள் வரும். தக்காளி வராது. அதே மாரி பச்சைன்றது வராது. இங்க கீழ பாருங்க கம்பளம் வரும், குன்று வரும், செங்கடல் வரும், தேங்காய் வருது. காக்கை அப்படின்றது நமக்கு இணை எழுத்துல வராது. இணை எழுத்துக்கள வந்து எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அகைன். இங்க பாருங்க சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பண்டம், சுண்டல், வண்டி இது எல்லாமே இணை எழுத்துல வருது. அப்புறம் 2வதுல இருக்கிறது பாருங்க பந்தயம், பந்து, கற்கண்டு, அப்புறமா வந்து கற்கண்டு வராது. அப்புறம் தென்றல், நண்டு அப்படின்றது நமக்கு வரும். ஸோ, அத இது பண்ணிக்கோங்க. இது வந்து பத்திய குடுத்துட்டு அத எழுதணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இணையெழுத்து சொற்கள வந்து வட்டமிட்டு தனியாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க மண்டபம் அப்படின்றது வரும். அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்றது ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் தென்றல் வருது, நுங்கு வருது. மஞ்சள் வருது. ஸோ, இது மாரி வருது. ஓகேங்களா? இது கலைச்சொல் அறிவம் பார்த்துக்கலாமா? இதுல இருக்கு. நம்ம எதுக்கு விடணும்? இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. சிலபஸ்ல. கல்வி அப்டின்னா எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப் பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் தூக்கி, லிஃப்ட். மின் அஞ்சல், இமெயில். குறுந்தகடு, காம்பாக்ட் டிஸ்க். மின் நூலகம் அப்டின்னா லைப்ரரி. மின்னூல்னா புக். மின் இதழ்கள்னா மேகசின். ஸோ அவ்வளோதான். புக்ல இருக்க டேட்டா வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.